ஒரு 35,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள 250% இருந்து 500% ப்ராஃபிட் தரும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? மந்த்லி உங்களுக்கு காயின்ஸா கிடைக்கும் அப்படிங்கிற ஆஃபர் எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? சமீப நாட்களா தமிழ்நாட்டில் பில்டெக்ஸ், அர்மான், நெக்ஸஸ் இந்த பேரை கேள்விப்பட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவங்க ஸ்டாக்கிங் பண்றாங்க, இதனால பல ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இது மட்டும் இல்லாம நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் சேர்த்து விட்டீங்கன்னா அது மூலியமா சில ஏர்னிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் இதுல பல வருஷமா நான் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சிலர் இது ஒரு பான்சி ஸ்கீம், என் பணம் சேஃபா இல்ல பில்டெக்ஸ்னாவே ஸ்கேமு, இது பில்டெக்ஸ் தான் இதுக்கு பொறுப்பா அப்படிங்கிற பல கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, பில்டெக்ஸ்னா என்ன, இந்த பில்டெக்ஸோட இந்த நெக்ஸஸ், அர்மான் இதெல்லாம் எப்படி சம்பந்தப்படுது, பில்டெக்ஸ்ல 2026 ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க பேச போறோம். ஸோ இந்த வீடியோவை எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசா பாருங்க, பார்த்துட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை முடிவு பண்ணுங்க. ஸோ இது உங்கள் ருத்ராஸ் வியூ, நான் உங்கள் கிருபாகரன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பில்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி தான். அதை வச்சிருக்கிறது மட்டுமே ஸ்கேம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதை வச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு, இந்த ஸ்டாக்கிங் ப்ரோக்ராம், அப்புறம் MLM மாடல் இதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அதை நம்ம தனியா எவால்வேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பில்டெக்ஸ் வேற, அதை வச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமும் ஸ்டாக்கிங் ப்ரோக்ராமும் நடத்துறாங்க பாத்தீங்களா, அந்த தேர்ட் பார்ட்டிஸ், ஸோ அவங்க வேற. ஸோ இது ரெண்டும் ஒன்னா நம்ம பார்க்கவே கூடாது. ஒரு நாளைக்கு முன்னாடி ஆன்லைன்ல ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு, குறிப்பா சொல்ல போனா ரெடிட் பிளாட்ஃபார்ம்ல. ஸோ அந்த டிஸ்கஷன்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அது என்னன்னா, நீங்க மினிமமா 35,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு 200 இருந்து 500% ப்ராஃபிட் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல சில பிளான் நேம் குறிப்பிட்டிருந்தாரு. அது என்னன்னா, BVS ரெகுலர், BVS ஃபிக்ஸ்டு, BVS காம்போ, அப்புறம் எலைட் பிளான் அப்படிங்கிற பிளான் நேம்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ ஒரு நார்மலான பர்சனா இருந்தா நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன, 500% ப்ராஃபிட் தரேன்னு சொல்ற அந்த ப்ராஃபிட் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்கணும். சப்போஸ் அது கம்பெனி கொடுத்தா அந்த கம்பெனிக்கு எங்கிருந்து சோர்ஸ் வருது, மைனிங் பண்றாங்களா, இல்ல ஸ்டாக்கிங் ரிவார்டா, இல்ல பிசினஸ் ப்ராஃபிட்டா, இல்ல நியூ இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வர பணத்துல இருந்து கொடுக்குறீங்களான்னு கேட்கணும். சப்போஸ் அதுக்கு ஏதாவது பதில் வரலனா அது மிகப்பெரிய ரெட் பிளாக். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். இனிஷியலா ஒருத்தர் உங்ககிட்ட ஏங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கேட்பாங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுவீங்க. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணி விடுவீங்க, அவரு இன்னொருத்தர் ஜாயின் பண்ணி விடுவாரு. ஸோ இந்த மாதிரி இந்த நெட்வொர்க் பெருசாகிட்டே போகும். ஸோ இங்க ஒரு டேஞ்சரஸ் சைக்காலஜி இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிஷியலா உங்களுக்கு ஒரு பே அவுட் வரும். நீங்க என்ன நினைப்பீங்க, ஓகே நம்ம பணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைப்பீங்க. பட் அதை நம்பி நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணுவீங்க. ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நெட்வொர்க் எஃபெக்ட். உங்களை நம்பி வந்தவங்க அத்தனை பேருமே அதே வேலையில ஈடுபடுவாங்க. இப்போ நான் சொல்ற விஷயம் தான் ரியல் சைக்காலஜிக்கல் ட்ராப். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வருவார், ஏன்பா நான் 2 வருஷமா அதில் சம்பாரிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்றாருன்னா அது மட்டுமே ஒரு ஸ்கீம், உண்மையான விஷயம் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. அந்த பேமெண்ட் எங்கிருந்து வந்துச்சு, அந்த பிசினஸ் என்ன ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது, இந்த ரிட்டர்ன்ஸ் சஸ்டைனபிளா, ஒரே நேரத்துல எல்லா இன்வெஸ்டர்ஸும் வித்ட்ரா பண்ண முடியுமா, இதெல்லாம் நம்ம கேட்கணும். ஒரு ஸ்கீமு சில காலத்துக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு உடனே அது லெஜிட்டிமேட்னு நாம நம்பக்கூடாது, அது ஆகவும் ஆகாது. இன்னொரு டிஸ்கஷன் அந்த ரெடிட் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த அர்மானு, நெக்ஸஸ் இவங்க தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமு, ஸ்டாக்கிங் ப்ரோக்ராமு எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தான் அந்த ஸ்கேமையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் இங்க ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, இது எல்லாமே வெரிஃபைடான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஐடி எல்லாமே வெரிஃபைடான்னு கேட்டீங்கன்னா, சிலர் அன்வெரிஃபைடுன்னு போட்டுருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம டைரக்டா அது ஸ்கேம்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கான தரவுகள், அதாவது நம்மளுக்கு தேவை எவிடன்ஸ், அதெல்லாம் சேகரித்து அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு ஸ்கேம்னு சொன்னோம்னா தான் அது கரெக்டான ஜேர்னலிசமாக இருக்கும். 2026 ஜூன்ல பில்டெக்ஸ் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பில்டெக்ஸ் BSC அந்த பிரிட்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்ததாகவும், அதன் மூலியமா 38.2 மில்லியன் டோக்கன்ஸ் மின்ட் செய்யப்பட்டதா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால அந்த BSC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மட்டும் ஒரு பாதிப்பு நடந்துருந்துச்சு. இதனால அந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷனை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது அந்த பிரிட்ஜ் ஆப்ரேஷனை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான், செக்யூரிட்டி ரிஸ்கோட தான் நம்ம எல்லாமே பண்றோம் அப்படிங்கிறத இங்க நான் ஒரு ஹிண்டா கொடுக்குறேன். இது மட்டும் தான் ஷாக்கிங் அப்டேட்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல. 26 ஜூன் 2026 அன்னைக்கு பில்டெக்ஸ் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் விடுறான். அது என்னன்னா,
ஒரு வேலிடேட்டருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிளாக் ரிவார்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.25 பில்டெக்ஸ் தான். ஆனால் ஒரு வேலிடேட்டருக்கு தவறுதலா 900 மில்லியன் பில்டெக்ஸ் தான் ரிவார்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எங்களோட ஒழுங்கின்மை காரணமாக தான் நடந்துச்சுன்னு பில்டெக்ஸ் அஃபிஷியலாக அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை சரி செய்யறதுக்கு எமர்ஜென்சி ஹார்ட் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டெக்னிக்கல் டீமை இறக்கி விட்டு அதை சரி செஞ்சிருக்காங்க. ஸோ இதை மட்டுமே வச்சு பில்டெக்ஸ் ஸ்கேம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் இங்கே நான் பதிவு பண்ணுற விஷயம் என்னன்னா, கிரிப்டோ கரன்சியில் டெக்னிக்கல் ரிஸ்க் நிறையாவே இருக்கு அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் ஒரு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு செஞ்சிட்டீங்கன்னா நான் சொல்கிற 5 கேள்வியை மனசில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கா? ஏன் சொல்கிறேன்னா, கிரிப்டோங்கிறது ஒரு நிலையற்ற வருமானம் தான். எப்போ ஏறும்னு சொல்ல முடியாது, எப்போ இறங்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, இது ஃபிக்ஸ்டு, அஷ்யூர்டு இல்லை கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும்னா உங்கள் பணத்தை லாக் பண்ணி வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் பார்த்த அந்த ஆன்லைன் டிஸ்கஷனில் ஒருத்தர் 3 to 5 வருஷம் உங்கள் பணத்தை கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பாருங்க. உங்கள் பணத்தை இடையில எடுக்க முடியுமா அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, புதுசாக ஆள் சேர்த்து விட்டா கமிஷனா அப்படின்னு பாருங்க. சப்போஸ் அது கமிஷன் இருந்துச்சுன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் காம்பனண்ட்டாக கூட இருக்கும். நாலாவது விஷயம் என்னன்னா, அந்த கம்பெனி எங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, சப்போஸ் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும், அந்த கம்பெனி எந்த நாட்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இதை பற்றின தகவல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அஞ்சாவது விஷயம் அது என்னன்னா, இமீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ண சொல்லி உங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்களான்னு பாருங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, பல வருஷமா நடந்த ஸ்கேம்ல எல்லாமே இமீடியட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள, அதாவது இன்வெஸ்டர்ஸை பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, பான்சி ஸ்கீம் தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் முதல்ல சொன்ன 5 விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சுதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரும் பேனிக் ஆக வேணாம். முதல் விஷயம், அகைன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரெக்ரூட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ரூஃப் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எந்த வேலெட்டுக்கு அனுப்பிச்சிங்க, டிரான்சாக்ஷன் ஐடி, வாட்ஸ்அப் மெசேஜ், டெலகிராம் மெசேஜ், இது எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வித்ட்ராவல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவுமே எழுதி அதாவது மெயில் மாதிரி போட்டு அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வைங்க. சப்போஸ் உங்களுக்கு வித்ட்ராவல் பிரச்சனை இன்னும் இருந்துச்சுன்னா எவ்வளோ வித்ட்ராவுக்கு ரெக்வஸ்ட் பண்ணீங்க, எந்த ஐடிக்கு டெபாசிட் பண்ணீங்க, இதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ நான் எதுக்காக பதிவு செஞ்சேன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான். இன்னொன்று என்னன்னா, பில்டெக்ஸ் வேற, அர்மான் நெக்ஸஸ்லாம் வேறன்னு சொல்றதுக்காக மட்டும் இல்லாமல், பில்டெக்ஸ் அர்மான் எல்லாம் ஒரு தேர்ட் பார்ட்டி இதுதான். அவங்க MLM ப்ரோக்ராம் வெளிப்படையாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஃபேமிலி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கொண்டு போய் பணத்தை டைரெக்டாக கொட்டாதீங்க. அது அவங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் கூட பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தெளிவு பண்ணிட்டு ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது நான் இதில் மட்டும் சொல்ல, நீங்கள் வேற கிரிப்டோ கரன்சியில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சுனாலுமே அதை பற்றின தெளிவான ஐடியா இருந்தால் மட்டும் பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன், அந்த கம்பெனி எங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்குது, நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நான் எங்கே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்ணை மூடிட்டு 250%, 500% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு மினிமமாக கிடைச்ச ப்ராஃபிட்காக மொத்தமாக கொண்டு போய் போட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பணத்துக்கு யாரும் பொறுப்பாக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே நான் பதிவு செஞ்சே ஆகும். ஸோ மீண்டும் சில உண்மை தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.